என்னை பொறுத்த வரைக்கும் சிவனுங்கிறது ஒரு பியோர் கான்ஷியஸ்னஸ், ஒரு பியோர் எனர்ஜி. இட் பர்வேட்ஸ் எவ்ரிதிங், த மைண்ட், பாடி அண்ட் சென்சஸ். அதாவது டைமையும் தாண்டி அப்பாற்பட்டது, உங்களுடைய உடலையும் தாண்டி அப்பாற்பட்டது. அதே வேளையில் டைமுக்கு உள்ளேயும் அது இருக்குது, உங்களுடைய பாடி அண்ட் மைண்டுக்குள்ளேயும் இருக்குது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளேயும் இருக்குது, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை தாண்டியும் இருக்குது. அந்த எனர்ஜியை நாம் ஒரு இலக்கு மாதிரி வச்சு அடையணும்னு சொல்கிறது ஒரு அபத்தமான கருத்து. அதை நம்ம அடைய முடியாது, அதை உணர முடியும். அதை எப்படி உணர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இந்த தியானம் வருது, இந்த மெடிடேஷன், இந்த பேத் ஆஃப் மெடிடேஷன். அந்த பாதையில் இந்த சிவன் தன்மையை நம்மளால் உணர முடியும். சிவன் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. சந்தோஷத்தில் இருக்குது, துக்கத்தில் இருக்குது, நீங்கள் நல்லதுன்னு சொல்கிற விஷயத்தில் இருக்குது, நீங்கள் கெட்டதுன்னு சொல்கிற விஷயத்தில் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் உக்கிரமாக இருக்கும், அதே நேரத்தில் எதுக்குள்ளேயுமே கன்ஃபைன் ஆகாது. அப்படி ஒரு பியோர் எனர்ஜி. அதை நாம் அனுபவிக்க தெரிஞ்சுக்கணும். அப்படி அனுபவிக்க தெரிஞ்சுட்டா நம்மளுடைய வாழ்க்கை உச்சக்கட்டமாக அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வெரி அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும்.